ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனம் இசேவை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி போட போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு 2 விஷயம் கண்டிப்பாக பண்ணணும் சர்டிஃபிகேட் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் கேன் க்ரியேட் பண்ணுறது. இந்த 2 வீடியோவோட கார்டும் மேலே கொடுத்துருக்கேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 2 ப்ராசஸையும் முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் போட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வருமா, இதில் போய் சர்வீஸ் வைஸ் கிளிக் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட பேஜ் வந்து தனியாக நம்மளுக்கு இப்போ இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ வழக்கம் போல் தான் இங்கே ப்ரொசீட் கொடுத்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேன் இல்லாதவங்க கேனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. போல் தான் நம்மளோட ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணோம்னா கீழே நம்மளோட கேன் டீட்டெயில்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி திரும்பியும் உங்களோட ஆதார், டேட் ஆஃப் பர்த் அண்ட் நீங்கள் கேனில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு 4 டிஜிட்டில் ஓடிபி வரும். ஸோ அதை போட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துட்டோம்னா ப்ரொசீட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யாருக்குனாலுமே கம்யூனிட்டி எடுக்கலாம். அவங்களுக்கு காமனாக தேவைப்படுறது வந்து நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட ஸ்மார்ட் கார்டு. இப்போ நீங்கள் யாருக்கு கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் ஸ்மார்ட் கார்டில் கண்டிப்பாக இருக்கணும். சில பேர் குழந்தைங்களுக்கு எடுப்பீங்க, 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு எடுப்பீங்கல்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், கம்பல்சரி உங்களோட குழந்தைய வந்து ஸ்மார்ட் கார்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போடுங்க. இன்கேஸ் ஆட் பண்ண முடியல, டிலே ஆகுது, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து போடலாம். நான் சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் மட்டும்தான். ஸோ பெரும்பாலும் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு ஏற்ற பாருங்கள். அப்படி உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு எடுக்கவே முடியல, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது ஸ்மார்ட் கார்டில் பேர் சேர்க்கறது அப்படின்ற பட்சத்தில் பர்த் சர்டிஃபிகேட் ஏற்றி அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது உங்கள் ஏரியாவோட விஏஓவை பொறுத்து. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை படிக்கிற பசங்க, ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன பிள்ளையில எடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு அட்டையில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அந்த கம்யூனிட்டி இருக்கும். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராவது ஒருத்தரோடது இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்பாவுக்குள்ள அம்மாக்குள்ளேன்னா உங்கள் கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் 45 இயர்ஸ் 40 அதாவது 35 இயர்ஸ் அண்ட் அபோவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அதனால் நம்ம வந்து பேரண்ட்டோட கம்யூனிட்டி வந்து 35 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்கூல் ஆர் காலேஜ் டிசி அதில் வந்து உங்கள் கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுக்கலாம். ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்க, அதை சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் வந்து வயசில் பெரியவங்களா இருந்து உங்களுக்கு கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அப்பா பேரும் உங்கள் சிப்ளிங்கோட அப்பா பேரும் சேமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா உங்களோட டிசியும் உங்கள் சிப்ளிங்கோட டிசியும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்கேஸ் வேறு ஏதாவது ப்ரூஃப் லைக் ஸ்மார்ட் கார்டு இல்லைன்னா உங்கள் சிப்ளிங்கோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி அப்பா பேர் போட்ட மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் ஆர் டாக்குமெண்ட் சேர்த்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் திரும்ப ஒருக்க சொல்கிறேன். இன்கேஸ் 35 இயர்ஸ் அண்ட் அபோவ்னா நீங்கள் வந்து அப்ளிகண்ட்டோட டிசி, அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் கூட பிறந்தவங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் அப்பா பேர் மென்ஷன் பண்ண மாதிரி. இன்கேஸ் 35 அபோவ்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்பா அம்மாவோட கம்யூனிட்டி யாராவது ஒருத்தரோடது இருந்தால் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போடலாம். இது 3மே இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன பிள்ளையில எடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையான டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகலாம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்தோடனே நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும்.
ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ஃபாதர் கம்யூனிட்டி, மதர் கம்யூனிட்டி, ஃபாதரோட கேஸ்ட், மதரோட கேஸ்ட் கேட்கும். ஃபாதர் கம்யூனிட்டி அண்ட் மதர் கம்யூனிட்டி தனித்தனியாக கேட்குது அப்படின்னா சில பேரண்ட்ஸ் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப 2 ஃபாதர் அண்ட் மதரோட கம்யூனிட்டி போட்டுட்டு சில்ட்ரனுக்கு வந்து எந்த கம்யூனிட்டி வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2மே வேறு வேறு கம்யூனிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன். போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்களா ஃபாதர் கம்யூனிட்டி, மதர் கம்யூனிட்டி எது வந்து உங்கள் சில்ட்ரனுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து காமிக்கும். இன்கேஸ் சேமாக வந்து இருக்குது, அப்பா அம்மா கேஸ்ட் வந்து சேம் தான் அப்படின்னா லிஸ்ட்டில் இங்கே ஒன்று தான் காமிக்கும். அது என்னவோ அதை போட்டுக்கோங்க. இது ஏன் இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதே மாதிரி ப்ராசஸில் முன்னாடி வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்களா அப்படின்றதுக்குரிய கேள்வி தான் இது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்லாம் இல்லை. இப்போ நான் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து தங்கச்சிக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஆல்ரெடி அக்காவுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். இதே மெத்தடில் அவங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன்னு ஆரம்பிக்கும், அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. பட் இந்த மெத்தட் வந்து சில விஓ ஆஃபீஸில் தான் ஓகே சொல்லுவாங்க, சில விஓ ஆஃபீஸில் ஃபஸ்ட்லேருந்து போடுங்க அப்படின்றவாங்க. ஏன்னா இந்த மெத்தட் என்ன பண்ணும்னா டைரெக்டாக தாசில்தாருக்கே சர்டிஃபிகேட் போயிடும். விஏஓ ஆர்ஐ அப்படின்ற ஹைரார்கியை வந்து ஃபாலோ பண்ணாது. அதனால் பெரும்பாலும் இந்த மெத்தடை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப அவசரம், எனக்கு 2-3 நாளில் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் இங்கே எஸ் கொடுங்க. டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் உள்ள சர்டிஃபிகேட்டுக்கு தான் இங்கே எஸ் கொடுக்கணும். நம்ம நார்மலாக அட்டையில் வந்து ஒரு 7 நம்பர் 8 நம்பர் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இதை நோனே போட்டுக்கிறேன். நோன் போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 விஷயந்தான். உங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் ஏற்றணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏற்றணும். நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்லும் போது என்ன சொன்னேனோ அதே தான். நீங்கள் வந்து யார் யாருக்கு எப்படி ஏற்றுறீங்களோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டாக்குமெண்ட்ஸ் ஏற்றிடுங்க. இங்கே 4 தான் காமிக்குது, நான் வந்து 2-3 ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா ஏற்றணுமே, என்ன செய்யறது அப்படின்லாம் வந்து ஒரி பண்ணாதீங்க. அது எப்படி ஏற்றுறது? இப்போ நான் ஆல்ரெடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம ஆதார் ஏற்றணும். நான் சும்மா சாம்பிள்ன்றனால இஷ்டத்துக்கு ஏற்றிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை போட்டு அப்லோட் கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து நம்ம ஏஜ் வைஸ் பார்ப்போம். இப்போ வந்து நான் கொஞ்சம் வயசில் பெரியவங்களுக்கு கம்யூனிட்டி போடுறேன்னா இந்த ஃபாதர் கம்யூனிட்டியில் நான் என்ன பண்ணுவேன், அப்ளிகண்ட்டோட டிசின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிசி அப்படின்னு போட்டு டிசி ஏற்றிடுவேன். டிசி 2 சைடு இருந்துச்சுன்னா 2 சைடு ஏற்றிடுங்க. இந்த மாதிரி வந்து காமிக்கும், இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதே மாதிரி திரும்ப போட்டு ஏற்றிடுங்க. இந்த மாதிரி போட்டு ஏற்றிடுங்க. இப்போ மறுபடியும் நான் டிசி அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து கூட பிறந்தவங்களோட ஆதார் ஏற்றினேன்னு வச்சுக்கோங்க. பிரதர் ஆர் சிஸ்டரோட ஆதார் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அவங்களோட டாக்குமெண்ட் வந்து ஏற்றிங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரே நேமில் வந்து நம்ம எத்தனை சர்டிஃபிகேட்ஸ்னாலும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே ஆப்ஷனே 4 தான் இருக்கீங்க, அதர் சர்டிஃபிகேட்ஸ்னு கேட்கல. ஸோ அதனால் நான் கம்யூனிட்டிலே இது 2யும் போடுறேன். இதுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு ஏற்றணும். அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி ஸ்மார்ட் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் கார்டு, இப்போ ஸ்மார்ட் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு 1ன்னு போட்டு ஏற்றிடுங்க. அடுத்து ஸ்மார்ட் கார்டு 2ன்னு போட்டு ஏற்றிடுங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடை 1, பேக் சைடை 2 அந்த மாதிரி போட்டு ஏற்றிக்கலாம். ஸோ மறுபடியும் போட்டு இதில் வந்து போட்டு இப்படி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் வந்து ஸ்மார்ட் கார்டே கேட்கலையே, நீங்கள் ஏற்ற சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நம்ம ஏற்றியே ஆகணும். இதில் சொல்லலை, பட் இட்ஸ் கம்பல்சரி டு அப்லோட் த ஸ்மார்ட் கார்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், ஒரே சர்டிஃபிகேட் நேம் தான், ஆனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட் ஏற்றிருக்கோம். இந்த மாதிரி ஏற்றிக்கலாம், ஒரு தப்பு கிடையாது. இது மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஏதாவது ஏற்றுறீங்கனாலும் அந்த ப்ரூஃபோட பேரை போட்டு அது யாரோடது, நிறைய டைப் பண்ண முடியாது இதுலேயுமே, யாரோடதுன்னு போட்டுட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் செல்ஃப் டிக்ளரேஷன்.
இதே மாரி செல்ஃப் டிக்ளேர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, இதே மாரி தான் இருக்கும். இதில போயி அப்ளிகன்ட் யாரோ சைன் பண்ணிருங்க. வழக்கம் போல குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, பேரன்ட்ஸ் சைன் போட்டு, அப்பா சைன் போட்டிருந்தா பிராக்கெட்ல ஃபாதர், அம்மானா மதர் போட்டுக்கோங்க. பாட்டி, தாத்தாலாம் போடக்கூடாது. அவாய்ட் பண்ணிருங்க. அப்பா, அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் கையெழுத்து போடணும், சின்ன குழந்தைங்களுக்கு. இது மாரி போட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிரணும். இப்ப நான் வந்து சும்மா நார்மலா ஏத்துறனால, வழக்கம் போல அதே கார் பிக்சர தான் ஏத்தப் போறேன். இந்த மாதிரி இதில லிஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் கீழ மேக் பேமெண்ட் காமிக்கும். ஸோ, இப்ப கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் போயிறணும். இதில போயிட்டு வழக்கம் போல டிக் பண்ணிட்டு, இதுவும் ₹60 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வழக்கமா சொல்ற மாதிரி தான் நெறைய சர்டிஃபிகேட்ஸ்க்கு ₹60 தான் இருக்கும். இந்த பென்ஷன் ரிலேட்டடா வாங்குறது, அதுக்கு தான் வந்து ரூப்பீஸ் கம்மியா போட்டிருப்பாங்க. ஸோ, இங்க மேக் பேமெண்ட் குடுத்துருவோம். மேக் பேமெண்ட் குடுத்ததுக்கப்புறம், நெறைய பேர் ஜிபே வச்சிருப்பீங்க. கார்டு வச்சிருந்தா கார்டும் போட்டுக்கலாம். நெட் பேங்கிங்கும் போட்டுக்கலாம். நான் வழக்கம் போல ஜிபே தான். ஜிபே உள்ள போட்ட உடனே கியூஆர் கோடு வரும். இதில போட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிரும். இன்கேஸ் பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அது எப்படி பார்க்குறதுன்றது இப்ப நான் சொல்றேன். இன்கேஸ் உங்க பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க மறுபடியும் சேவ்ட் அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா, உங்களோட அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டோட லிஸ்ட் இருக்கும். இப்ப நம்ம கம்யூனிட்டி அப்ளை பண்ணியிருக்கோமா, ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்க்கு பக்கத்தில இருக்கிற ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ மேக் பேமெண்ட் பட்டன் வரும். அத கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ, இதோட அவ்வளோதான். நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். இந்த மாரி சர்டிஃபிகேட்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது, அத எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற வீடியோவும் நான் தனியா வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்த்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய்.